இன்றைக்கு ஃபுல்லாக போயிட்டு எடுப்போம். இது வந்து பார்த்தோம்னா அது பார்க் ஏரியா பெரிய குளம்னு சொல்லலாம். இதோட பெரிய நிறைய குளங்கள் இருக்குது. நாங்கள் அவ்வளோ ஒருத்தர் மண் அரிச்சு ஒன்று போயிருக்கோம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு இதுவும் தண்ணி எழும்புமா நினைக்கிறேன். ஒரு நினைக்கிறேன் 30 இல்லை 40 டிகிரி உயரத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். ஹாய் யூஎஸ், வெல்கம் பேக் டு சேனல். நாங்கள் வந்துட்டு இந்த காணில் இதை பற்றி பார்க்க போகிறோம் சொல்லி சொன்னோம்னால் உங்களுக்கு தெரியும் வந்துட்டு வட மாகாணத்தில் வந்துட்டு முக்கியமான பிரதேசம் தான் கிளிநொச்சி மாவட்டம். ஸோ அந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரதேசங்களை உள்ளுக்கு டீப்பாக போய் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் வந்து முதல் யாழ்ப்பாணத்துலேருந்து பூனருவிட வந்து கிளிநொச்சிக்கு வந்த காணொலி ஆல்ரெடி நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ அதில் தொடர்ச்சியாக தான் இந்த காணொலி வரப்போகுது. ஸோ அந்த காணொலி பார்க்காதாக்கள் இந்த காணொலி பார்த்துட்டு அங்கே போய் பார்க்கலாம். ஸோ நாங்கள் இப்போ வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னா கிளிநொச்சி டவுனுக்குள்ளே வந்துட்டேன். இப்போ நாங்கள் போய்கிட்ட இந்த இடம் வந்து பார்த்தோம்னால் கரடிப்போக்கு இடம்னு சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு புத்தர் கோயில் ஒன்று இருக்குது, விஹாரி உண்டு. அப்படியே நாங்கள் அந்த ஏனையும் வீதியில் நேராக போனோம்னு சொல்லி சொன்னோம்னா கிளிநொச்சி டவுனுக்கு போய் சேர்றதுக்கு முதல் நாங்கள் வந்துட்டு ஒரு கத்தோலிக்க தேவாலயத்தையும் மற்றது வந்துட்டு சைவ கோயில்களையும் வந்துட்டு நிறைய பார்க்கலாம். என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த இடங்களில் வந்துட்டு கூடுதலாக வந்துட்டு இந்த கோயில்களை மற்றது கத்தோலிக்க தேவாலயம் தான் இருக்குது. மற்றது இது ஒன்று தான் வந்துட்டு புத்தர் கோயில் இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் வந்து பார்த்தோம்னா இப்போ கரடிப்போக்கு இந்த இடம்னு சொல்லி சொன்னால் இது வந்துட்டு கிளிநொச்சி இருக்கிற இல்லையா தெரியும். இது வந்துட்டு 4 வழிச்சாலை. இப்போ நாங்கள் போய்க்கே தெரியும் என்னமா இருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த இடம் தான் இப்போ நாங்கள் வந்துட்டு கிட்ட வந்திருக்கேன். பார்த்தோம்னா உங்களுக்கு தூரத்தில் தெரியும் ஒரு சைவ கோயில் ஒன்று இருக்குது. மற்ற நாங்கள் இப்போ பார்க்குறது வந்துட்டு ஒரு மாதா கோயில். இப்போ இந்த சைவ கோயில் கோபுரம் வந்து தெரியுது, அதாவது வந்துட்டு முருகன் கோயில். அதாவது வந்து நீங்கள் சொல்கிறீங்கன்னா கிளிநொச்சி கந்த சுவாமி கோயில்னு சொல்கிறத. ஸோ அந்த கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு ஆமி கேம்பு ஒன்று இருக்குது. நிறைய இந்த கோயிலில் வந்து என்ன விசேஷம்னு சொல்லிங்கன்னா நாங்கள் வேறு இன்றைக்கு இந்த மூட்டை தான் வந்துட்டு இங்கே கும்பாபிஷேகம் வந்து நடந்து கொண்டிருக்கு. இப்போ அதான் வந்து மக்கள் நிறைய பேர் நிற்கிறேன். ஸோ இந்த காணொலி வந்துட்டு கும்பாசம் முடிஞ்சு ஒரு 2-3 கிழமை கழிச்சு தமிழ் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு பக்கத்தில் வந்து புதுசாக கடை ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன் நான் நினைக்கிறேன். இந்த வெஹிக்கிள்ஸ் விற்கிற கடை உண்டு, ஷோரூம் உண்டு. அப்படி இந்த இடம் வந்து பார்த்தோம்னா இது வந்துட்டு சுத்தத்துக்கு பிறகு வந்துட்டு இந்த இடமெல்லாம் ஃபுல்லாக ஒரு திட்டமிட்டு வந்துட்டு நகரமயப்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது வந்து நீங்கள் போய்க்கே தெரியும். இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற விட இந்த இடம் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. மற்ற பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இங்கே பக்கம் ஒரு மாதா கோயில் ஒன்று இருக்குது. நான் வந்துட்டு கதையோட விட்டுட்டேன். என்னென்னா யாழ்ப்பாணத்தில் இருக்கிற விட இந்த இடம் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி சொன்னால் யாழ்ப்பாணத்துக்கு நகரம் வந்துட்டு ஒரு இடத்திலேயே மையப்படுத்தி இருக்குது. இது வந்து பார்த்தோம்னா இந்த வீதி நீட்டுக்கு இந்த நகர் பகுதியில் வந்துட்டு திட்டமிட்டபடியே அமைச்சிருக்கப்பட்டிருக்கிறோம். இதுவும் வந்து நீங்கள் கிளிநொச்சியிலேருந்து பார்க்க ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. மற்ற நாங்கள் போய்கிட்டு இந்த வீதி வந்து பார்த்தோம்னா ஏனையும் வீதி சொல்கிறத கண்டிப்பிரதான வீதி சொன்னீங்கன்னா யாழ்ப்பாணத்துலேருந்து கண்டியை வரைக்கும் இந்த வீதி வந்து நீண்டுருக்கும். நிறைய மாகாணங்களை தாண்டி போய் இப்போ நாங்கள் வந்து பார்த்தோம்னா இந்த பக்கம் பார்க்குறது ஒரு வட்டக்கட்சிக்கு போகிற இடம். அதாவது வந்து கிளிநொச்சியில் இருக்க டீப்பான ஊர்கள் வந்துட்டு இருக்குது. இப்போ இந்த ஏனியன் பாதையில் வந்துட்டு 2 பக்கம் வந்துட்டு நிறைய வீதிகள் வந்து பிரிஞ்சு போகுது. அந்த வீதிகளுக்குள்ளே நாங்கள் போனோம்னு சொல்லி சொன்னோம்னா கிளிநொச்சியினுடைய அகலம் டீப்பான பிரதேசங்களுக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்துட்டு எங்கே போகிறோம்னா இப்போ நேராக போய் கிளிநொச்சி டவுன் அல்லது கிளிநொச்சி பஸ் ஸ்டாண்டு கிட்ட போயிட்டு போக போகிறோம். இப்போ நாங்கள் வந்து பார்க்குற இந்த இடம் வந்து பார்த்தோம்னா ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லி கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விளையாட்டு திடல். ஸோ அதுவும் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு இப்போ எங்களுக்கு நான் சொல்கிறேன், கிளிநொச்சி இருக்கிற ஆக்களுக்கு நோமலாக தெரியும். மற்றபடி நான் வந்து சொல்கிற காரணம்னா வெளியில் இடத்த ஆக்களுக்காக நான் டீட்டெயிலாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். இப்போ எந்த கிளிநொச்சியில் இருக்கிற ஆக்களும் மற்றது ஏற்கனவே விஷயம் தெரிஞ்ச ஆக்களை வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்களா என்னடா இப்படி திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி. ஸோ நாங்கள் இப்போ பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா கிளிநொச்சி டவுன் ஏரியா தான். ஆனால் இது வந்துட்டு பெரிய ஒரு நீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். மற்றது வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இப்போ போய்கிட்டு இருக்க அந்த ஓட்டத்தையும் மெதுவாக பார்ப்போம். மற்றது இங்கால பக்கம் வந்து பார்த்தோம்னா இது வந்து அம்மாச்சின்னு சொல்லிடுறோம் உணவகம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தோம்னா வங்கிகள் 2 இருக்குது. ஒன்று வந்து பீப்புள்ஸ் பேங்கும் இருக்குது, பிஓசியும் இருக்குது. 2 வந்து கவர்மெண்ட் பேங்க் தான் ஒரே பில்டிங்கில் இருக்குது. என்ன சொல்லி சொன்னால் நாங்கள் என்ன அர்த்தம்னா இப்போ கிட்ட வந்துட்டோம். அதாவது வந்து கிளிநொச்சி பஸ் ஸ்டாண்டு கிட்ட வந்துட்டோம். இப்போ இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து பார்த்தோம்னா இப்போ தான் புதுசாக வந்துட்டு உள்ளுக்கு வாகனங்கள் போகக்கூடிய வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். நாங்கள் முதல் வந்துட்டு பார்த்தோம்னா இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு ஏனையும் வீதியில் வந்து மக்கள் அதிகம் வர இப்போ வந்து பஸ் ஸ்டாண்ட் உள்ளுக்கு டீப்பாக இறங்கி போகக்கூடிய செஞ்சிருக்கிறோம். ஸோ அது நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பாரேன். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கொள்ளலாம். பார்த்தா பஸ் ஸ்டாண்டு கிட்ட வந்துட்டு இப்போ நார்மலாக பார்க்க தெரியும் பஸ் ஸ்டாண்ட் ஏரியா இடக்கை பக்கம் வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் பஸ் ஸ்டாண்டுக்கு இங்கே வந்து பார்த்தோம்னா கிளிநொச்சியினுடைய டிப்போ இந்த பக்கம் இருக்குது. டிப்போ இந்த பக்கம் போனால் கிளிநொச்சி சந்தை இருக்குது. என்னுடைய பாப்பா நண்பர் 2 பக்கம் எடுக்கிறார். ஏரியாவில் எல்லாம் அவருடைய கையில் தான் இருக்குது. இன்றைக்கு ஃபுல்லாக போயிட்டு எடுப்போம். இது வந்து பார்த்தோம்னா அது பார்க் ஏரியா கிளிநொச்சியில் இருக்குது. கொஞ்சம் நிறைய அனுப்பி பார்த்தீங்க.
இப்போ நாங்கள் வந்து கிளிநொச்சி சந்தை பகுதியை தாண்டி போகிறோம். இப்போ டிப்போக்கு முன்னே தான் சந்தை பகுதி இருக்குது. இதை தாண்டி இங்கே பக்கம் பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா இந்த வீதியில் நீட்டுக்கு வந்துட்டு நிறைய கடைகள் வந்துட்டு இருக்குது. என்னென்னு சொல்லி சொன்னால் இது வந்துட்டு இதுவும் வந்து கிளிநொச்சி டவுன் ஏரியான்னு சொல்லித்தான் சொல்லலாம். ஏன்னா இது வந்து திட்டமிட்ட நாய்க்குன்னு சொன்ன மாதிரி மற்ற வீதிகளை விட வந்து இந்த வீதியில் நீட்டுக்கு வந்துட்டு நிறைய கடைகள் இருக்குது. அதை விட வந்துட்டு இப்போ நாங்கள் கரடி போக்கில் வந்து பார்த்ததை விட இந்த வீதியில் தான் நிறைய டவுன் ஏரியான்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறவன். மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு இப்போ நான் டீட்டெயிலாக வந்து சொல்கிற காரணம் என்னென்னா இந்த இடத்துல நாங்கள் வந்துட்டு ஒரு 4 வருஷமாக கிளிநொச்சிலேயே குப்பை கொட்டினது அந்த பழக்கத்தில் வந்துட்டு சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா நிறைய இந்த இங்கே கடைகளில் வந்து பார்த்தோம்னா நிறைய சாப்பாட்டு கடைகளும் இருக்குது. முக்கியமாக வந்து சொல்ல போனால் மல்லிகான்னு சொல்லி இங்கே ஒரு ஃபேமஸான சாப்பாடு கடை இருக்குது. இதை விட வந்துட்டு இன்னும் நிறைய சாப்பாடு கடைகளில் வந்துட்டு இருக்குது. ஓகே காய்ஸ், போனால் நாங்கள் வந்துட்டு கிளிநொச்சி டவுன் ஏரியாவுக்குள்ளே வந்தாங்க. டவுன் ஏரியா முடிய போகுது. இனி வந்துட்டு கிளிநொச்சியினுடைய இந்த ஏரியா கிளிநொச்சியினுடைய கிராம பகுதி வந்து தொடங்க போகுது. கிராம பகுதின்னு சொல்லி சொன்னால் இதோட வந்துட்டு அந்த கடைகளோட பெருசை வந்துட்டு இதாக போய் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்னொருத்தவனை இதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் கிட்ட தள்ளி வந்துட்டோம். இனி அதான் வந்துட்டு டிப்போ சந்தையில் 3 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டோம். இனி இங்கே வந்து பார்த்தா கடைகள் 5,000. அதை விட நாங்கள் டீப்பாக போகணும்னு சொல்லி கிராம பகுதிகள் அங்கே வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னா பெருசாக வந்துட்டு கடைகளோ மற்றது வியாபார நிலையங்களோ வேறு எதுவும் இருக்காது. கூடுதலாக தோட்ட வெளியில் தான் இருக்கும். தோட்ட வெளியில் சொன்னால் நாங்கள் போகிற வீதியிலே வந்து பார்த்தோம்னால் நிறைய வாய்க்கால்கள்லாம் வந்துட்டு ஒரு பச்சை பசையிலன்ட்டு இருக்கும். ஸோ அதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் முதல் காணில் பார்த்தோம்னா பூநகர் ஏரியாவில் வந்துட்டு நிறைய காஞ்சி போன இடங்களை வந்து பார்த்தாங்க. ஏன்னா சொல்லி அங்கே வந்துட்டு வருஷத்தில் ஒரு காத்தாலும் செய்ய அந்த செய்ய முடிஞ்சுது. ஆனால் கிளிநொச்சி வந்துட்டு அப்படி இல்லை. கிளிநொச்சியை தொடர்ந்து வந்துட்டு அடுத்தடுத்த பூவங்கள் செய்கிற வேணும்னு சொல்லி சொன்னோம்னா இல்லை இது கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய நிறைய குளங்கள் அதுக்கான காரணம். அப்படிப்பட்ட குளங்களை தான் நாங்கள் இந்த காணில் கவர் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் வந்துட்டு விவசாயம் சம்மந்தமான கடைகள் வந்து நீங்கள் கொஞ்சம் இருக்குது. ஸோ இதோடு வந்துட்டு இந்த கடைகள் இதுக்கு முடியுதுன்னு கூட பார்க்கவே தெரியும். என்ன மாதிரி தெரியும். நாங்கள் ஏற்கனவே டவுன் ஏரியா கிட்ட நிறைய கடைகள் இருந்தது. இப்போ பார்த்தால் 5,000 இருக்குது. அதை விட வந்துட்டு பார்க்க மக்களுடைய நடமாட்டமும் வந்துட்டு குறைஞ்சி ஒன்று போகுது. என்னென்னு சொல்லி சொன்னால் வாகனங்கள் வந்து இங்கே குறைவாக இருக்குது. ஆனால் வந்து கூடுதலாக வந்துட்டு இந்த ஏரியா வரைக்கும் இந்த சாப்பாடு கடைகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய கடைகள் வந்துட்டு இருக்குது. ஸோ இங்கே வர்ற ஆட்களுக்கு பிரச்சனை இல்லை. சாப்பாட்டுக்கு நீங்கள் எந்த நேரம் வந்தாலும் இங்கே சாப்பாடு எத்தனை மணிக்கு வந்தாலும் கிடைக்கும். பட் வந்து நல்ல கடையில் பிடிச்சி சாப்பிடுங்கன்னா சந்தோஷம். மற்றது வந்து பார்த்தால் இப்போ நாங்கள் இது வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு விவசாய விற்பனை நிலையமாக சம்திங் ஏதோ இருக்குது. என்னென்னு சொல்லி எனக்கு தெரியலை. நான் இது வரைக்கும் போனதில்லை. மற்றது இப்போ மத்தியானம் வச்சு போல இப்போ பள்ளிக்கூடம் முடிஞ்சாக்களும் போய்கிட்டு இருக்காங்க. மற்றது இங்கே இப்போ ஒரு கவர்மெண்ட் பில்டிங் ஒன்று இருக்குது. ஒரு பெரிய பில்டிங் ஒன்று. சரி அதை இருக்கட்டும். என்ன இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அது செல்வா நகர் நிற்கிறோம். இப்போ இதில் வந்துட்டு பார்த்தோம்னா இந்த இடத்துக்கு ஒரு ஃபேமஸான பாட்டு ஒன்று இருக்கு. செல்வா நகர் பொண்ணு கிளிநொச்சி மண்ணுன்னு சொல்லி ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. ஓகே மக்களே, நாங்கள் இப்போ வந்து பார்த்தோம்னா இப்போ போய்கிட்டு இருக்க இடம் வந்துட்டு கனகபுரத்துக்கு வந்துட்டேன். கனகபுரம்னு சொல்லிச்சுன்னா இங்கே கிளிநொச்சியில் இருக்கிற ஆக்களுக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு ஞாபகத்துக்கு வரும். ஸோ அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டேன். இப்போ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த ஏரியாலாம் வந்து பார்த்தோம்னா கிரிக்கெட் கிளப்புக்கு அதாவது வந்து கிரிக்கெட் பெரடேஷனுக்கு வந்துட்டு கொடுத்துருக்கணும். அதை தாண்டி நான் இங்கே வந்து பார்த்தோம்னா இந்த ஏரியான என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டேன். அதாவது வந்துட்டு கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்லம். ஸோ இங்கே தான் இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாக வந்துட்டு மாவீரர் இல்லத்துக்கான இடம் தான். அதுக்கு இங்கே பக்கம் கொஞ்சம் இடம் வந்துட்டு கிரிக்கெட் பரடேஷனுக்கு வந்துட்டு கொடுத்துருக்கணும். ஸோ ஓகே, நாங்கள் இப்போ போய்கிட்டு இருக்க இடம் எங்கேன்னு சொல்லி சொன்னோம்னா சரியாக சொல்ல போனால் யூனியன் குளம் பகுதிக்கு போகிறோம். அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு குளம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த குளத்தை பார்த்துட்டு மற்றது இந்த இடத்தின் அழகையும் வந்துட்டு நாங்கள் இந்த குளம் பார்க்குறது தான் எங்களுடைய மெயின் ஃபோக்கஸாக இருக்குது. என்ன இப்போ போகிற வழி ஃபுல்லாக வந்துட்டு நிறைய மரங்கள் இருக்குது. அதோட வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வீடுகள் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு வீதிகளிடம் வந்துட்டு வித்தியாசமாக இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு எங்களுடைய தரத்தோட்டங்கள் மாறிக்கொண்டு போகுது. ஏன்னா நாங்கள் இப்போ போய்க்கணும் இந்த வீதி வந்து பார்த்தா வேண்டாம் சட்டியாக வந்துட்டு கிளிநொச்சி பஸ் ஸ்டாண்டில் இருந்து நிறைய உள்ள இறங்கக்கூடிய ஒரு வீதி. அந்த வீதியை பிடிச்சி நேராக வந்து கொண்டிருக்கிறோம். இங்கே இந்த வீதியில் வந்து பார்த்தா வேண்டாம் பஸ் பயணம் இருக்குது. ஆனால் என்ன கூடுதலாக இங்கே இருக்கிற மக்கள் வந்து பஸ்ஸில் வந்துட்டு நம்புறையில் என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ தொடர்ந்து வந்து பஸ்ஸில் இருக்காது. ஸோ அதுக்காண்டி வந்துட்டு வேறு அவசரத்துக்கு போகணும்னு சொல்லி எங்கேயா போகணும் கடையில் போகணும்னு சொல்லி சொன்னால் கூடுதலாக வந்து சங்கங்கள் சொந்த வாகனங்கள்லாம் பாவிக்கிறவ. அதுக்காக வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்களில் கூடுதலான வீடுகளில் வந்துட்டு 2 வாகனங்களாக 2 மோட்டர் சைக்கிள் அதை வச்சிருப்பேன். சில வீடுகளில் வந்துட்டு 4-5 மோட்டர் சைக்கிளே வச்சுருப்பேன். ஒவ்வொருத்தர் இருந்தால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வெஹிக்கிள் அந்த மாதிரி வச்சிருப்பேன். ஸோ இப்போ நாங்கள் வந்து பார்த்தோம்னா இப்போ நாங்கள் போகிற ஒரு குளமண்டை பார்த்துறாங்க. ஆனால் இந்த குளமில் நாங்கள் வந்த குளம். ஸோ நாங்கள் தாண்டி போவோம் வந்துட்டு இங்கே நாங்கள் போய்க்க வந்து நிறைய
பச்சை பசையில் என்ற இடங்களை வந்துட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முதல்ல வந்து பார்த்தா இங்கே ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. சொல்லி என்ன பள்ளிக்கூடம் என்றால் எனக்கு முடியாது தெரியலை. ஓகே, நாங்கள் இப்படி தாண்டி போவோம். என்ன இதில் வந்துட்டு அதில் டீப்பான விஷயங்கள் உள்ளுக்கு வந்துட்டு எனக்கு தெரியலை. ஸோ அதால் நான் வந்து பள்ளிக்கூட காட்ட நீங்களும் பார்த்துக்கொள்ளுங்க. சரி, நான் ஏற்கனவே சொன்னேன் இங்கே பச்சை பசையில் என்ற இடம்னு சொல்லி சொன்னேன். ஸோ அதை கிட்டத்தான் வந்துட்டோம். நாங்கள் வந்து பார்த்தோம்னா இப்போ அந்த போகக்கூடிய இந்த வலக்கை பக்கம் இருக்கக்கூடிய வீதியில் வந்து பார்த்தோம்னால் நேராக போனோம்னா நாங்கள் ஒரு குளத்துக்கு போய் ஏறலாம். ஸோ நாங்கள் வந்துட்டு என்ன சொன்னால் இப்போ இந்த உங்களுக்கு பச்சையான இடங்களை காட்டுறதுக்காக நேராக போய் கொண்டிருக்கிறோம். அந்த குளத்துக்கு போகிற இதை பார்த்துட்டு நாங்கள் குளத்துக்கிட்ட போயிட்டு இந்த வீதியில் வந்து ஏறுவோம். ஸோ அங்கேருந்து விரைக உங்களுக்கு காட்டுக்க ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு வடையாக தெரியுது என்ன மாதிரி சொல்லி இங்கே பக்கம் நிறைய தென்னை மரங்கள், அதுக்கு முன்னுக்கு வந்துட்டு தோட்ட வயல்வெளி எல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு இப்படி செழிப்பாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன சொல்லிச்சுன்னா இங்கே இருக்கிற குளங்கள்லாம் குளத்துலேருந்தான் இங்கே வந்து நீர்ப்பாசனம் செய்கிறவ. நான் ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் வந்துட்டு ஜாழ்ப்பாணத்தில் எல்லாது பூனூர் பகுதியிலே வந்துட்டு வானத்தை நம்பிக்கை விவசாயம் தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்துட்டு பார்த்தோம்னா குளங்களை வந்து இருக்கிறதால விவசாயம் செய்கிறேன். இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த கால்வாய் இருக்குது, உங்களுக்கு வடிவாக தெரியுமான்னு நினைக்கிறேன். கால்வாய்கள் இங்கே இருக்குது. ஸோ அது தெரியாட்டிக்கும் ஓகே, பிரச்சனை இல்லை. நாங்கள் கொஞ்சம் குளத்தையே பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்துட்டு ஈஸியான கால்வாயெல்லாம் பார்த்து கொண்டு போகலாம். ஸோ நாங்கள் வந்து பார்த்தோம்னா குளத்துக்கிட்ட வந்துட்டோம். இதுதான் நாங்கள் வந்துட்டு பார்க்க வந்த அந்த குளம். ஸோ இந்த குளத்துக்கு கிட்ட போயிட்டு இனி பார்க்க போகிறோம். ஓகே காய்ஸ், இதான் வந்துட்டு அந்த குளம் நாங்கள் பார்த்த குளம். அந்த குளத்துக்கு முன்னுக்கு வந்து பார்த்த முன்னாடி பிள்ளையார் ஒன்று இருக்குது. அப்போ இன்னும் பிள்ளையார்னு தெரியலை, பட் உங்களுக்கு பிள்ளையாரில் பூசை நடக்கல நினைக்கிறேன். சரி, ஓகே, நாங்கள் அந்த குளக்காட்டில் ஏறுவோம். பார்த்தேன் நண்பர் மேலே போயிட்டார். அந்த பக்கம் நான் பார்த்தோம்னா குளக்காட்டில் விவசாயம் நிலம் இருக்குது. இந்த பக்கம் தண்ணி இருக்குது. ஸோ அதுக்கு ஏறி போய் நான் இதில் வந்து பார்த்தோம் அந்த குளக்காட்டு அவ்வளோ உயரம் பண்ணி இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ இந்த உயரத்துலேருந்து காட்டுறேன். இப்போ இதில் ஏறி பார்ப்போம். ஆக்சுவலி இந்த குளம் வந்து பார்க்க இப்போ தண்ணி இருக்குமான்னு சொல்லி தெரியல. பார்ப்போம் இருக்கும். ஓகே காய்ஸ், இதுதான் வந்துட்டு அந்த பெரிய குளம்னு சொல்லலாம். இதை விட பெரிய நிறைய குளங்கள் இருக்குது. நாங்கள் பார்க்க இது வந்து பெரிய குளமாக இருக்குது. ஸோ இந்த குளத்துக்குலாம் பார்க்க போகிறோம். இந்த குளத்துக்குள்ள மீன் பிடிக்கணும் ஆக்கள், பட் நாங்கள் தான் ஒன்றும் செய்யலை. அதாவது அங்கேருந்து ஒரு மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. ஸோ நிறைய இந்த குளம் வந்துட்டு இப்போ இந்த தண்ணி குறைவானதில் குளம் மத்தி இருக்குது. மேலே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த குளத்துக்கு தண்ணி திறந்து விடுற பாதை இருக்குது. இப்போ மழை காலம் குறைஞ்சிதானே, அப்போ அதான் இந்த பிரச்சனை. பட் இது வந்து எவ்வளோ பெரிய அணைக்கட்டுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ வாகனங்கள் இதில் போய் வருது, பைக்கெல்லாம் ஓடுறாங்க. ஸோ அதில் விநாயகரம் பெரிய அணைக்கட்டாக இருக்குது. ஓகே காய்ஸ், இப்போ இந்த குளத்தை அணைக்கட்டுலேயே நாங்கள் பைக்கில் போகணும்னு பிளான் பண்ணிட்டு ஸோ போய்கிட்டு இருக்கிறோம். இதில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இந்தியாவில் பக்கம் தான் இந்த அணைக்கட்டுக்கு தண்ணி திறந்து விட்டு நிற்கிற தண்ணி இருக்குது. எனக்கு இந்த கையெல்லாம் நட்டிங்கிட்டு இருக்குது அப்படி. ஏன்னா நான் நிற்கிறது ஒரு நினைக்கிறேன் 30 இல்லை 30-40 அடி உயரத்துக்கு மேலே நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அங்கேருந்து பார்க்க தெரியுது எவ்வளோ பெரிய ஒரு தேசம் இந்த பக்கம் இருக்குன்னு சொல்லி. மற்ற இதில் வந்து பார்த்தோம்னா தண்ணி திறந்து விட்டு கொண்டிருக்கணும். இந்த கீழே தண்ணி போய்கிட்டு இருக்கு அந்த பாதையால். நிறைய அந்த குளக்கட்டு படிக்கட்டுகள் வேறு இருக்கு. இந்த குளத்துல தண்ணி குறைவா இருக்குன்னு சொல்லி சொன்னாலும் நிறைய இதாத்தான் இருக்கு. என்ன சொன்னால் இப்ப இருக்கிற தண்ணியே பெரிய அளவுல இருக்குது. ஸோ அப்படியே காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு எவ்வளோ பெரிய பள்ளத்துக்கு. இந்த மரமெல்லாம் எவ்வளோ உயரமான மரங்கள் இந்த அணைக்கட்டின உயரத்துலாம் நிற்குது. என்ன அவ்வளோ ஒருத்துக்கு பெரிய இடமா இருக்கு. இதை விட வந்துட்டு பெரிய குளம் வந்துட்டு எங்க இருக்குன்னு சொல்லி சொன்னால் வன்னியில முத்தியன்கட்டு குளம் வந்துட்டு இதோட பெரிய குளம். இது வந்துட்டு இந்த குளத்துக்கு விசாரிச்சு சொல்லிச்சுன்னா அக்கராயன் குளம் வந்துச்சுன்னா, சில பேர் சொல்லிக்கணும் யூனியன் குளம் வந்து. எங்கள்கிட்ட பைக்ல வந்துருக்கிற இந்த முள்ளத்தீவு நண்பரும் யூனியன் குளம்னு சொல்லித்தான் சொன்னேன். பட் என்னன்னு சொல்லி தெரியும். ஆமா, அடப்பா ஓவர்டேக்னா அந்த மாதிரி பண்ணிட்டு போறீங்களே. ஏடா எனக்கு இந்த ரோடு தான் எனக்கு. இப்ப நாங்க வந்து பார்த்தோம்னா கந்தலாய் திருவண்ணாமலை கந்தலாய் குளம் எல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த அணைக்கட்டுல போய் ரோடெல்லாம் போட்டுறீங்கன்னா அது வசதியா இருக்கு. இப்ப இதை அவ்வளவு போக ஈஸியா இருக்கும். ஆனா இது வந்துட்டு என்னன்னு சொல்றேன் ஒரு பயமான இடமா இருக்கு. இப்ப உங்களுக்கு எனக்கு பின்னுக்கு வந்து பார்க்க தெரியுது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. அவ்வளவு தூரம் பயமா தான் இருக்கு எனக்கு. என்னன்னா இந்த மண்ணான கடவுள் மண்ணாண்டு இல்ல, அணைக்கட்டுக்கு போட்ட மண்ணான் இருக்கு. ஸோ அதான் பிரச்சனை. இதுல பைக் பண்ணி தான் போகலாம்னு நினைக்கிறேன். சம்டைம் ஆட்டோ இதுல ஓடுறாங்க. அதோட பெரிய வாகனம் ஒன்று போயிடாது. ஏன்னு சொல்லி சொன்னால் ஓவர்டேக் பண்றதெல்லாம் கஷ்டம். அப்படியே நாங்க இங்க வந்து பாருங்க, இது குளம் நல்ல இது தெரிக்குது. இந்த குளம் வந்து தண்ணி வத்தி இருக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த தண்ணி சொல்லி சொன்னால் பயங்கர உயர்ந்து வேணும். இதுல மீன் பிடிக்கல் படகுகள் எல்லாம் வந்து ஆகல் விளையாட்டாக்கூடிய அல்லது பொழுதுபோக்கு எல்லாம் செய்யறவியா. அதுல உங்களுக்கு அந்த மரம் ஒன்று தெரியுது பாருங்க. இந்த மரத்துக்கு இந்த
எவ்வளோ ஒருத்தர் மண் அரிச்சு கொண்டு போயிருக்குன்னு பார்த்தீங்களா, அவ்வளோ ஒரு இதுக்கு தண்ணி எழும்புமா எழும்பிக்குன்னு சொல்லிக்கணும். இந்த மட்டத்துக்கிட்ட வரும்னு சொல்லிக்கணும். மற்றது நாங்கள் இப்போ வந்து பார்த்தோம்னா குளக்கட்டை அப்படியே ரோட்டோட வந்து சேருது. இது என்ன சொல்லலன்னா, இது வந்து பள்ளமான இடத்தை தான் சுற்றியாடிய மண் அணைத்து பெரிய கட்டை கட்டியிருக்கீங்கன்னா, நான் இப்போ வந்து பார்க்க போகிறோம்னா இந்த ரோட்டில் வந்து இந்த ரோடு வந்துட்டு எங்கே இருக்குதுன்னா இந்த குளக்கட்டை விட இந்த ரோடு உயரமா இருக்கு. என்ன சொல்லி சொன்னா இந்த ரோடுக்கும் அந்த நிலத்துக்கும் வந்துட்டு எவ்வளவு தூரம் நிலத்தோற்றத்தில் வித்தியாசம் இருக்குன்னு சுமாராக கெஸ் பண்ணலாம். நாங்கள் வந்து இந்த குளத்தை பார்த்துட்டேன். இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த குளத்துலேருந்து போகக்கூடிய அந்த கால்வாய் பக்கத்தை பார்த்துட்டு போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த கால்வாய் பகுதியில் தாண்டி போகிறோம். இது வந்து உங்களுக்கு தெரியுது என்னமா இந்த கால்வாயில் அமைச்சிருக்கேன்னு சொல்லி. இந்த கால்வாயெல்லாம் வந்துட்டு கூடுதலாக தண்ணியை வந்துட்டு குளத்துலேருந்து இந்த வயல்வெளிகளுக்கு வந்துட்டு கடத்து. ஓகே மக்கள், நாங்கள் வந்து இந்த கிளினிக்கில் கூடிய அந்த டீப்பான அந்த ஏரியாவுக்குள்ளே வந்து ஒரு குளத்தையும் உங்களுக்கு காட்டிட்டோம். ஸோ இதை தான் மெயினாக வந்து காட்டின வேலை கிட்டது. ஸோ இங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த குளத்துக்கு கூடிய அந்த கால்வாய் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. ஸோ இதே வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதோட இந்த நாங்கள் முடிச்சு கொள்ளுவோம். ஸோ இந்த மறக்காம வந்து லைக் கமெண்ட் ஷேர் அதில் செஞ்சு விடு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த காலையில் சந்திப்பேன். டாட்டா பாய், see you.